ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ரீஜன் ஆஃப் 7 ஸ்பெல் பிளேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 5 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில விஷயங்களை இந்த எபிசோடில் புரியாத வேர்ட்ஸில் சொல்லியிருப்பாங்க. அது உங்களுக்கு புரிகிற மாதிரி சிம்பிள் டேர்ம்ஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும். சரி, வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஜன் ஆஃப் 7 ஸ்பெல் பிளேட்ஸ் சீசன் 1 எபிசோட் 5. உங்களை என்னால் ப்ரொடெக்ட் பண்ண முடியல, சாரி அப்படின்னு கார்ச் சொல்லவும், காலசியமில் திடீர்னு அப்படி நடக்கும் யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அண்ட் இது கிம்பர்லி, இங்க ஆபத்துகள் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சுதான் இருக்கும். நம்ம ஹீரோ சொல்லவும், அதனால தான் நான் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும், முக்கியமா நீங்க அவங்க கோலை அச்சீவ் பண்றதுக்கு அப்படின்னு கார்ச் சொல்றா. இங்க கேட்டி வந்து அந்த ட்ரோல் கிட்ட போயிட்டு அதை எப்படியாச்சும் சாப்பிட வைக்கணும்னு நினைக்கிறேன். வாவ், இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, நீயும் சாப்பிட்டு பாருன்னு கேட்டி சொல்றா. நீ என்ன ட்ரை பண்ணாலும் எதுவும் ஆக போறதில்லன்னு மிளகன் பேசிட்டு இருக்கும் போதே அந்த ட்ரோல் எடுத்து அதை சாப்பிடுது. கேட்டி ரொம்ப ஹாப்பி ஆகிறா. நீ உண்மையிலே ஆசம்னு மிளகன் சொல்ற. சரி, லிவர்ல அப்படி இருக்குன்னு பாத்திருப்பீங்க. இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது, லஞ்சுக்கு போங்கன்னு டீச்சர் சொல்றாங்க. வாம்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி அறுத்துருக்க, பட் இதை அறுத்து பார்த்தது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு காய் சொல்றான். நம்ம ஹீரோ ஃபைட் பண்ணதுனால கேட்டியை பத்தி யாருமே இப்ப கிண்டல் பண்ணி தப்பா பேசல. ஆண்ட்ரோ அந்த கருடாவை கொண்டு வரலனா கருடா எப்படி திடீர்னு அந்த இடத்துக்கு வந்துச்சு? கண்டிப்பா இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க. கேட்டி சாகுற மாதிரி படையில போனாலே இது கூட அந்த டெமி ஹியூமன் ரைட்ஸோட பிளானா தான் இருக்கலாம் அப்படின்னு மிஷேல் சொல்றா. யாரோ பிரச்சனையை கிரியேட் பண்ணணும் தான் இது எல்லாத்தையும் பண்றாங்க, ஜாக்கிரதையா இரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். யாரு இதுக்கு பின்னாடி இருந்தான்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு பேட் சொல்லவும், ஸ்கூல்ல இதை கண்டுக்கலான்னு காய் கேட்கறான். கண்டிப்பா டீச்சர்ஸ் இதுல தலையிட மாட்டாங்க, ஏன்னா அது எல்லாமே லேப்ரன்ஸ்ல நடந்தது. நம்ம ஹீரோ சொல்லவும், இதே ஏதாச்சும் ஸ்டூடெண்ட் இறந்திருந்தா கண்டிப்பா அவங்க இன்வால்வ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி மிஷேல் சொல்றா. செத்தா கூட அவங்க கவலைப்பட மாட்டாங்களா, கிம்பர்லி ரொம்ப டேஞ்சரஸ் பா அப்படின்னு காய போயிட்டு சொல்றாங்க. நடந்த இன்சிடென்ட்ல ஒரு நல்ல விஷயம்னா அது இதுதான் அப்படின்னு மிஷேல் பாக்குறா. அந்த கரடாவை கொன்னதுல நனாவ் ரொம்ப பாப்புலர் ஆயிட்டா. நனாவுக்கு ஈக்குவலா ஆலிவரும் தானே ஃபைட் பண்ணா, அவனையும் யாரும் கண்டுக்கிடல அப்படின்னு கேட்டி கேட்கவும், நனாவ் வாரியர் மாதிரி வேற லெவல்ல சண்டை போட்டா, ஆனா ஆலிவரும் குறைஞ்சவன் இல்ல. இவன் பண்ண ஃபைட்டை பத்தி நான் பேசிட்டே இருக்கலாம்னு மிஷேல் சொல்றவோ, நீ ஆல்ரெடி பேசிட்டேன்னு காய் சொல்றான். பட் ஆலிவரோட அட்டாக்லாம் வீக்கா ஆர்டினரியா தான் இருந்தது அப்படின்னு பீட் சொல்றான். ஆலிவரை யாரை கண்டுக்கல, பட் நான் அவனுக்கு ரிவார்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மிஷேல் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கிஸ் பண்ணலான்னு போகவும் பண்ற. நம்ம ஹீரோ கேட்கறான், இப்போதைக்கு கிஸ் மட்டும் தான் தர முடியும், வேற எதுவும் எதிர்பார்க்காத அப்படின்னு மிஷேல் சொல்றா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இங்க என்ன நடக்குது கைஸ் அப்படின்னு சொல்லி நனா வரவும், பாரு நனா விக்டரி கிஸ்னு ஆலிவருக்கு மிஷேல் கிஸ் பண்ண போறான்னு சொல்லவும், இங்க இது ஒரு வழக்கமா அப்படின்னு சொல்லி நனாவ் நம்ம ஹீரோவை கிஸ் பண்றா. ஆலிவர், நானும் தான் நேத்து அதை கொண்டேன், சோ எனக்கான விக்டரி கிஸ்ஸ கொடு அப்படின்னு சொல்லி நனாவ் கண்ணத்தை நிட்டுவோம். நீ மட்டும் கிஸ்ஸ வாங்கிட்டு பதிலுக்கு கிஸ்ஸ கொடுக்கலன்னா அது நியாயம் இல்லப்பா அப்படின்னு சொல்லி மிஷேல் சொல்றா. கேட்டி தான் இதுல ரொம்பவே வெக்கப்பட்டு இருக்கா. என்ன ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்காத அப்படின்னு நனாவ் சொல்றா. சரி, நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணலாம் அப்படின்னு போனா, ஹே நாள் அது நீ தானே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட கசின் வந்திருக்கா. நான் எதுவும் இன்டர் பண்ணிட்டானான்னு கேட்கவும், அப்பெல்லாம் இல்ல நம்ம ஹீரோ சொல்றான். சரி, இவங்க தான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸா, யாரும் நல்லவங்களா தெரியுறாங்க. அது நம்ம ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு எதுவும் ஆகாம பார்த்து கொண்டு வா போறா. அது யாருன்னு கேட்கவும், என் கசின் நம்ம ஹீரோ சொல்றான். அவன் உன்னை நாள்னு சொல்லி கூப்பிட்டா அது உன்னோட செல்ல பேரா அப்படின்னு கேட்டி கேட்கவும், விக்டரி கிஸ் எங்கப்பா, எல்லாரும் மறந்துட்டீங்களா அப்படின்னு நனாவ் கேட்கறா. இப்போ கெமிக்கல்ஸை வச்சு பண்ற ஆல்கமி கிளாஸ்லயும் உங்க எல்லாருமே இருக்காங்க. கேட்டி அட்டாக் பண்ண டாரியஸ் தான் டீச்சரா இங்க இருக்காரு. கேர்ஃபுல்லா இல்லைன்னா இதுல நீங்க சாக கூட வாய்ப்பு இருக்கு, சோ கேர்ஃபுல்லா எல்லாத்தையும் பண்ணுங்க அப்படின்னு டாரியஸ் சொல்றாரு. ஒரு போய் நமக்கு டீச்சரா வந்திருக்காரு. கேட்டி நீ ஓகே தானு கேட்கவும், கேட்டியோ ஓகே தான் சொல்றா. காய், இதுல எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் பெர்ஃபெக்டா இல்ல, ஏதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா சொல்லு, நான் பண்றேன் சரியா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நனாவுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு மிஷேல் சொல்றா. பீட் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கவும், நானே இதை பாத்துக்கிடுவேன் பீட் சொல்றான். ஒரு வழியா நம்ம ஹீரோ அவனோட முடிச்சிட்டான். இதுல என்னமோ ஆயிடுச்சுன்னு இன்னொரு பையன் பயப்படுவான். அதுல பபிள்ஸ் அதிகமா வருது, அவ்வளவுதான் நம்ம ஹீரோ போய் கரெக்ட் பண்றான். என்ன எரிதுன்னு சொல்லவும், இதுல லெட்டை வச்சு மூடணும்னு நம்ம ஹீரோ கரெக்ட் பண்றான். பீட் வந்து ஒரு பொடி அதுக்குள்ள கொட்ட போகவும், பீட் வெயிட் பண்ணு, அதை டைலூட் பண்ணாம உள்ள போட்டா வெடிச்சிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றதுக்குள்ள அவன் போட்டுருதான். ஹீரோ டக்குனு மேஜிக் யூஸ் பண்ணி அந்த பாட்டை தலைக்கீழ வச்சு வெடிக்காம நம்ம ஹீரோ போய் பிடிச்சிக்கிடுதான். இது எல்லாத்தையும் டாரியஸ் பார்த்துட்டு, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவும், ஆலிவர் ஹான் நம்ம ஹீரோ சொல்லவும், ஹானா அந்த கிளானை பத்தி நான் கேள்விப்பட்டதுல புது கிளான்னு நினைக்கிறேன், நீ இதை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்க, அதனால தான் உன்னால பெர்ஃபெக்ட்டா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடிஞ்சிருக்கு, ஒன்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். அப்புறம் ஒன்ன மாதிரி திறமைசாலிங்க, உன் ஃப்ரெண்ட்ஸை கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு அவர் போறாரு. ஆலிவர், நீயும் பாப்புலர் ஆயிட்டேன்னு பேசிட்டு இருக்கும்போது, நீ என்ன காப்பாத்திட்ட, பட் உனக்கு அடிபட்டுச்சுலான்னு பீட் சொல்லவும், எல்லாம் ஹீலிங் ஆயிட்டு கவலைப்படாத நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப ஆண்ட்ரோஸ் அந்த இடத்துக்கு வந்து, இந்த டீச்சரை பத்தி சொல்லிதான் தெரியணும்னு இல்ல, இருந்தாலும் சொல்றேன், கூடிய சீக்கிரமா அவர்கிட்ட இருந்து உனக்கு ஒரு இன்விடேஷன் வரும். அந்த மாதிரி திறமையான பசங்களை அவர் கூப்பிட்டு அவங்க செஞ்ச ப்ராஜெக்ட் திருடி இவர் செஞ்ச மாதிரி பேர் வாங்கிடுவாரு. கேர்ஃபுல்லாருன்னு சொல்லுவா. அக்கறையா சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்புறம் மிஸ் கேட்டி, என் டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு ஆண்ட்ரியூ சொல்றான். என்ட்ரன்ஸ் செரமோனி அன்னைக்கு நான் உன்னை பிராங்க் பண்ணலான்னு சொல்லி தான் உன் காலில் அந்த மேஜிக்கை போட்டேன், என்ன மன்னிச்சிரு அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்லுவோம். அப்படின்னா நீ தான் அதுக்கு காரணமா அப்படின்னு மத்தவங்க கேட்கறாங்க. சாரி நவா சொல்லவும், ஓலத்தனமா பின்னாடி இருந்து அட்டாக் பண்ற, ஒருவேளை கேட்டிக்கு ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னு கேட்கவும், அதுக்காக தான் நான் இப்போ வந்து சாரி கேட்கறேன். அது போக அந்த ட்ரோல் அப்படி திடீர்னு வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி இவ்வளவு ஓட விடணும்னு மட்டும் தான் நினைச்சேன். என்ன பொண்ணு சொல்ற அப்படின்னா, நீ ஜஸ்ட் கேட்டிய ஓட மட்டும் தான் வச்சியா, அந்த ட்ரோல் எதுவும் பண்ணலையா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் பிராங்க் தான் பண்ணேன், பட் அந்த ட்ரோல் அப்படி வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. சரி, நீ உங்களை இப்ப வந்திருந்தாங்க, உண்மையிலேயே நம்ம அவளை நம்பலாமான்னு பீட் கேட்கவும், அது எல்லாமே ஒரு கோஇன்சிடென்ஸா இருக்கும்னு எனக்கு தோணலான்னு மிஷேல் சொல்றா. இந்த பிரச்சனையை விட்டுட்டு நம்ம வேற எதையாச்சும் பேசலாம், நான் போய் அந்த ட்ரோல் கூட ஃப்ரெண்ட் ஆக முடியுதான்னு பாக்குறேன் அப்படின்னு கேட்டி சொல்றா. இப்போ கேட்டி போய் சாப்பாடு வைக்கவும், அந்த ட்ரோலும் நல்லா சாப்பிடுது. நான் அவன் கூட ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன், பட் நீயும் என்ன சொல்ல வரேன்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டி சொல்லவும், அந்த ட்ரோலுமே ஓ அப்படின்னு சொல்லி இவ பேசுறதுக்கு ரியாக்ட் பண்ணுது. நனாவுக்கு வந்து ஃபயர் ஸ்பெல் நம்ம ஹீரோ கத்து கொடுக்குறான், பட் அவளுக்கு அது ஒர்க் ஆக மாட்டேங்கி. அவன் மேஜிக்கா அந்த ஸ்பாட்ல சேனல் பண்ணணும், இந்த
மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ செஞ்சு காமிக்கிறான். நான் ஸ்வாட்ஸ் லேர்ன் பண்ணும்போது எனக்கு இதை பத்தியே கத்து கொடுத்தாங்க. அதை எப்படி பண்றதுன்னு தான் எனக்கு ஐடியா இல்லைன்னு சொல்லவும், இந்த ஸ்வாடையும் உன்னோட பாடியில ஒரு பார்ட்டா நினைச்சுக்கோ, மானவ இதுல இந்த மாதிரி செலுத்து அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி கொடுக்குறான். இங்க இருக்காத ஆபத்து, அந்த பொண்ணு மோசமானவா, இங்க இருந்து போயிரு அப்படின்னு இந்த ட்ரோல் சொல்லுது. உன்னால பேச முடியுமா, எந்த பொண்ணை பத்தி சொல்ற அப்படின்னு கேட்டி கேக்குறா. இது எல்லாத்தையுமே மிளகன் வந்து ஒளிஞ்சிருந்து பாத்துட்டு இருக்கா. நானும் அடுத்து வெண் மேஜிக்க ட்ரை பண்றா. அது ஓரளவுக்கு நல்லா வருது. இந்த ஸ்பெல்ல தான் நான் மாஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபர்ஸ்ட் டேல நீங்க இந்த ஸ்பெல்ல தானே யூஸ் பண்ணீங்க. டிராகன் ரோர் உண்மையிலேயே வேற லெவல்ல இருந்துச்சு தெரியுமா. அந்த ட்ரோல் திரும்பவும் தப்பிச்சு போகாம இருந்தா சரின்னு சொல்லவும், என்னதான் அந்த ட்ரோல் தப்பிச்சு போக ட்ரை பண்ணிச்சா நம்ம ஹீரோ கேக்குறான். ஆமா, அது எதையோ பார்த்து பயந்து ஓடுன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. அது தப்பிச்சு ஓடி ஸ்கூல் கேட்டை நோக்கி தான் போன மாதிரி எனக்கு தெரிஞ்சதுன்னு நானா சொல்றா. அப்படின்னா அது ரேம்பேஜ் ஆகி யாரையும் அட்டாக் பண்ண வரல, தப்பிச்சு போக தான் ட்ரை பண்ணிச்சா. எதை பார்த்து பயந்துருக்கும் நம்ம ஹீரோ யோசிக்கும் போது, நானா நம்ம சீக்கிரம் அங்க போன நம்ம ஹீரோ போய் பார்த்தா கேட்டியோட ஆத்தமே அந்த இடத்துல இருக்கு. அவளை காப்பாத்து அப்படின்னு சொல்லவும், உன்னால பேச முடியுமா, எங்க ஃப்ரெண்ட் எங்க நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த பொண்ணாவா தோயிட்டு போயிட்டான்னு சொல்லவும், எங்க நம்ம ஹீரோ கேட்கறான். இருட்டான மோசமான இடம்னு சொல்லவும், கண்டிப்பா அது டஞ்சனா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ஃபாஸ்டா அவளை கூட்டிட்டு போறான். டெமி ஹியூமன்ஸ் ரைட்ஸ் சேர்ந்தவங்க டெமி ஹியூமன்ஸ்க்கும் இன்டெலிஜென்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சாங்க. நான் அப்படி இருந்தா டெமி ஹியூமன்ஸ்க்கும் மனுஷங்களுக்கும் பெருசா வித்தியாசம் இருக்காது. பட் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் ஆனது. சோ அதனால கவர்மெண்ட் அதை தடை போட்டுட்டாங்க. கண்டிப்பா டெமி ஹியூமன் பயாலஜி படிக்கிற யாரோ தான் இதுக்கு காரணமா இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் நானாவும் இப்போ டஞ்சனுக்குள்ள தேடி போறாங்க. அப்போ ஒரு சீக்ரெட்டான படி கீழே போறத பாக்குறாங்க. இதுக்கு மேல நம்ம தனியா போறது சேஃப் இல்ல, காட்ஸை கூப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. என்னன்னா நம்ம ஹீரோவை வெளியே போகலான்னு பார்த்தா டக்குன்னு ஏதோ ஒண்ணு இவங்களை வந்து இழுத்துட்டு போகுது. நீ காட்ஸை கூப்பிட்டா எனக்கு இல்ல பிரச்சனை அப்படின்னு மிளகன் தான் அங்க நீங்க ஏற்ப நான் எதிர்பார்த்தது தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். என்னோட ஒர்க் ஷாப்க்கு வரவேற்கிறேன். கருடாவை நீங்க கொன்னப்ப நான் எப்படி ஃபீல் பண்ணிருப்பேன் தெரியுமா. ஒரு வருஷம் கஷ்டப்பட்டு அந்த கருடாவை ரெடி பண்ணி வெளி உலகத்துக்கு அனுப்பின முத நாளே நீங்க அதை கொண்டுட்டீங்க அப்படின்னு வா சொல்லவும், ஹாலிவர் அங்க பாரு அப்படின்னு நானா சொல்றா. கேட்டி அங்க தான் படுத்து கிடக்குறா. கேட்டியா என்ன பண்ண போறா நம்ம ஹீரோ கேட்கவும், அந்த ட்ரோலுக்கு பேசுற இன்டெலிஜென்ஸ் நான் கொடுத்தேன். ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல் ஆனாலும் அந்த ட்ரோல் பேசல, என்னால முடியல. பட் இந்த கேட்டி அதை பேச வச்சிட்டா. சோ இவளோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்க்கணும். கவலைப்படாதீங்க, நான் ஒரு பிரெயின் எக்ஸ்பர்ட் தான். அது போக அவ பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு தலைம்பே இல்லாம நான் அந்த ஆபரேஷனை முடிச்சிருவேன் அப்படின்னு மிளகன் சொல்றா. இவங்களை சுத்தி நிறைய டெமி ஹியூமன் இருக்கு. கேட்டியா எங்க கிட்ட ஒழுங்கா கொடுத்துரு அப்படின்னு நானாவ் கேட்கவும், ஆபரேஷன் முடிஞ்சோடனே கண்டிப்பா கொடுத்துருவேன் வா சொல்லவும், கிட்ட பேசி பிரோஜனம் இல்ல அப்படின்னு நானாவ் அட்டாக் பண்ண போறா. வேணா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மிளகன் அவள் லெஃப்ட் ஐ யூஸ் பண்ணுவோம். நானாவ் இப்ப கல்லா மாறுறா. நம்ம ஹீரோ டக்குன்னு காப்பாத்துறான். இவ்வளவு ஃபாஸ்டா ரியாக்ட் பண்ணி அவளை காப்பாத்திட்ட, உண்மையிலேயே நீ ஃபர்ஸ்ட் இயர் தானே அப்படின்னு மிளகன் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறா. இது எப்படி வாண்ட் இருக்கு நம்ம ஹீரோ கேட்கவும், இந்த பேசிலிஸ்க் ஐ என் பேரண்ட்ஸ் எனக்கு கொடுத்தது. 5 சிப்ளிங்ஸை கொன்னதுக்கு அப்புறம் கடைசியா தான் இந்த கண் எனக்கு செட் ஆச்சு. நான் என்ன திரும்பவும் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். என்னோட பேரு வேற மிளகன், டெமி ஹியூமன் பயாலஜிஸ்ட். எனக்கு இன்னொரு நேமும் இருக்கு, அதை சொன்னா உனக்கு தெரியும் நினைக்கிறேன். மானக்கர் ஆஃப் ஸ்னேக் ஐ மிளகன் அப்படின்னு வா சொல்றா. இந்த இடத்துலயும் இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த மிளகன் வந்துட்டு வில்லி எல்லாம் கிடையாது. கேட்டிய கொல்ல போறதும் இல்ல. அவளுமே வந்துட்டு டெமி ஹியூமன்ஸை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறா. டெமி ஹியூமன்ஸ்க்கு இன்டெலிஜென்ஸை கொடுத்துட்டா அதை யாருமே கொல்ல முடியாதுல்ல அப்படிங்கிறதுக்காக தான் அந்த ட்ரோலை வந்து பேச வைக்கிறதுக்காக அதுக்கு நிறைய ஆபரேஷன் பண்ணியிருக்கா. பட் அது அந்த ட்ரோலுக்கு ரொம்ப டார்ச்சரா இருந்திருக்கு. அதனால தான் அது தப்பிச்சோட ட்ரை பண்ணிருக்கு. பட் மிளகன் ட்ரை பண்ணி முடியாததை கேட்டி வந்து அந்த ட்ரோலை பேச வச்சுட்டா. ஸோ கேட்டியோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் மிளகன் நினைக்கிறா. அதுக்குன்னு கேட்டியாவா கொல்ல போறதில்ல. பட் இருந்தாலும் மிளகன் பண்றது சைக்கோத்தனங்கிறதுனால தான் நம்ம ஹீரோவும் நானாவும் அவளை எதிர்க்கிறாங்க. நெக்ஸ்ட் எபிசோட் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.